ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு, சார்டின் ஃபிஷ் கறி. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபிஷ் கறிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா. இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி நம்ம பாட்டி அம்மாவோட கைப்பக்குவத்தில் செய்கிறதுன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கிராமத்து சுவையில் நம்ம மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். மீன் குழம்பு எப்போவுமே மண் சட்டியில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு தனி டேஸ்ட் தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மத்தி மீனை புதுசாக குழந்தை பிறந்துக்கிற அம்மாக்களுக்கு வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நல்ல பால் கிடைக்கும். இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம். மத்தி மீன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மீனுங்க, ரொம்ப நல்லா டேஸ்டியான ஒரு மீன். இந்த மீன் குழம்பு எப்படி நம்ம வைக்கலான்றதை பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மத்தி மீன் மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த மீனாக இருந்தாலும் இதே கைப்பக்குவத்திலே செய்யலாம். தேங்காய்லாம் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்றதை பார்ப்போம். மாங்காய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க மீன் குழம்புக்கு. இது மாங்காய் போட்டு எப்படி நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுன்றதை பார்ப்போம். மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்குங்க. இது நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், இது நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தாங்க. இது ஒரு 3.5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி, ஒரு தக்காளி. இந்த தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய். அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம். இது மாதிரி பெரிய வெங்காயமாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை 4 பீஸாக போட்டுக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 3 துண்டுகளாக போட்டுக்கலாங்க. மத்தி மீன் இதை க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க மத்தி மீனை. குழம்பு தாளிக்கிற வடகம், மாங்காய், 4 துண்டு மாங்காய் எடுத்துருக்கேங்க. இது மாதிரி பழ மாங்காயாக எடுத்துக்கணும். அதாவது செம்பழமான ஒரு மாம்பழம் போட்டோன்னா நல்லா இருக்குங்க மீன் குழம்புக்கு. அது ஒரு 4 துண்டு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு, கருவேப்பிலை 2 கொத்து. இப்போ அடுத்ததாக நான் இந்த புளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி இது மாதிரி எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த புளி போட்டுக்கணும். இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்போம் அந்த புளியோட. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, இந்த குழம்பு மிக்ஸு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கரைச்சி விட்டு நல்லா இந்த உப்பு கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு, உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஈவனாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரைச்சி வச்சுருந்த இந்த மிக்ஸோட இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த இந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிப்போங்க. இந்த தக்காளியை நம்ம நல்லா மேஷ் பண்ணி விடணும். இந்த குழம்புலேயே நல்லா கரைச்சி விடணுங்க. நம்ம நல்லா கைகளால் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த தக்காளியை நல்லா கரைச்சி விடணும். இந்த தக்காளியோட புளிப்புத்தன்மை, அந்த ஃப்ளேவர் நல்லா இந்த குழம்புல மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப மீன் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லாவே கையால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதை நல்லா நசுக்கி விடணும் விவர்ஸ், கைகளாலே நல்லா நசுக்கி விட்டுடணும் அந்த குழம்புல. அந்த வெங்காயத்தோட சாரம் அந்த மிக்ஸில் ஆட் ஆகும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் மீன் குழம்பு. அதனால இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நசுக்கி விட்டுடுவோம். அதை எண்ணெயில் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக இதில் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி விடுறோம்.
அடுத்ததாக இந்த பச்சை மிளகாய் இருந்தது இல்லையா, 4 பச்சை மிளகாய், அதையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துருக்கேங்க. மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாட்டி காலத்தில் செஞ்ச மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நிறைய கடைகளில் மண் சட்டிலாம் கிடைக்குதுங்க. இப்போ நான் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடலை எண்ணெய். சிறிதளவு கடலை எண்ணெய் ஊற்றிப்போம். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா குழம்பு தாளிக்கிற வடகம் ஆட் பண்ணிப்போம். அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடணுங்க. அந்த வடகத்தோட வாசனை வெளியில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுடுவோம். கருவேப்பிலை அதை தாளித்து விட்டுடுவோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையாங்க அந்த குழம்பு, அதை நம்ம இதில் ஊற்றி ஆட் பண்ணிவிடுவோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்லேயே போட்டு கொதிக்க விடணுங்க. இந்த மிக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கணும், சிம்லேயே கொதிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்து அதை கொதிக்க விடுவோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. இந்த மிக்ஸோட இப்போ நம்ம மத்தி மீன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிப்போம். இது உடையாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அடுத்தது மாங்காவை இதில் ஆட் பண்ணிடுவோம். மாங்காய் ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க வேகிறதுக்கு. மத்தி மீனும் அது மாதிரி சீக்கிரம் வெந்துடும் 5 மினிட்ஸ், அதனால ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிடுவோம். மாங்காய் கொஞ்சம் அந்த குழம்புக்குள்ளே முழுகிற அளவுக்கு போட்டு விட்டுடுவோம். இது கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த சூட்லேயே மீனும் மாங்காவும் நல்லா வெந்துருங்க. அதனால ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இதை பாயில் பண்ணால் போதும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த 5 மினிட்ஸில் இப்போ நல்லா மீன் வெந்து போச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா இந்த கொத்தமல்லி இலைகளை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். கொத்தமல்லி இலைகள் நல்லா வாசனையாக இருக்குங்க மீன் குழம்புக்கு, அதனால் இதை இப்போ ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான் வியூவர்ஸ், மாங்காய் போட்ட மத்தி மீன் குழம்பு ரெடி. நம்ம பாட்டி அம்மா செஞ்ச கைப்பக்குவத்தில் ரொம்ப நல்லா ருசியான ஒரு மீன் குழம்பு. தேங்காய்லாம் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் ஒரு மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.